ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய லாக் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்பிளேயில் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வர மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் வந்து ஆன் ஆயிரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ வர நியூ மொபைல்லாம் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குது. பட் இதை வந்து எப்படி எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதுக்கு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இன்ஸ்டால் பண்ணியிருக்க அந்த லோகோவை பார்த்துக்குங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது எனேபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருங்க. அந்த செட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டிஜிட் நம்பர் கேட்கும். அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துருங்க அதில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குது. அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேறு நம்பர் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? செட் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, செட் வால்பேப்பர் போங்க. செட் வால்பேப்பர் இதை கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த வால்பேப்பர் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி வால்பேப்பர் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டிசைனாகவே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வால்பேப்பரு. ஓகேங்களா? இப்போ அந்த மொபைல் வந்து நான் வந்து லாக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ வந்து நான் லாக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன் வந்து லாங் ப்ரெஸ் டு அன்லாக் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வேறு இடத்துல நீங்கள் எங்கே கை வச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு சாம்பிள் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே. இப்போ பாருங்கள், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அதில் மட்டும் நான் வைக்கிறேன் பாருங்கள். அதில் வச்சா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாக் வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா? வேறு நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் வந்து எனேபிள் ஆகாது. சரிங்களா? நான் மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், வேறு எங்கே கை வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? இந்த இடத்துல வச்சா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டுக்குங்க. பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லாக் வந்து எனேபிள் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் டெக் நியூஸ்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.